ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் ஒரு வேண்டுதலை நினைத்து, உன்னுடைய தேவையை நினைத்து எனக்காக நீ விரதம் இருந்து கொண்டிருக்கின்றாய். உடலை வருத்தி நீ எனக்காக விரதம் இருந்தாய் அல்லவா? இனி உன் மனதை நீ வருத்த தேவையில்லை. நீ நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறையாக மகிழ்ச்சியோடு நீ முயற்சி செய். அது நல்லதாக முடியும். நான் இருக்கின்றேன். எனக்காக நீ விரதமெல்லாம் இருக்க வேண்டாம். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நீ நிரூபிக்க நினைக்காதே. உன்னுடைய கோபத்தை தூண்டி உன்னையே பேச வைத்து உன்னை குற்றவாளியாக சித்தரிக்க சிலர் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு உங்கள் மௌனத்தையே நீ பரிசாக கொடு. அவசரப்படாதே, ஆவேசம் அடையாதே, மறுத்து பேசாதே. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். போகும் வழி போய்கொண்டே இரு. நீ போகும் வழி சரியானது. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அதனால் உன் மனதை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழம்பிக் கொண்டிருக்காதே. எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க போகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இடையிடையே நடக்கும் உனக்கு தந்து கொண்டிருப்பேன் நிறைய மாற்றங்களை. எல்லாம் விபரமாக சொன்னால்தான் உனக்கு புரிய வேண்டும் என்று கிடையாது. சூட்சமாக தான் சொல்வேன். அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய லீலைகளும் நேர்முகமாக நடக்காது, மறைமுகமாகத்தான் நடக்கும். இவற்றையெல்லாம் நேர்முகமாக சொன்னால்தான் புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று கிடையாது. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் மீது நம்பிக்கை இருந்தால் போதும். நீ செயல்பட உன்னை சுற்றி நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் உன்னுடைய மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்காதே. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். அதை நீ ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது. பல மாற்றங்கள் அவ்வப்போது உன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றப் போகிறது. நான் உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன். பல நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி பல இடங்களில் உனக்கு கிடைக்கும். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். யார் அவமதித்தாலும் எதிர்த்து நின்று பேசாதே, மறுத்து பேசாதே. பொறுமையாக இரு. நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்றை தவிர, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எனக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே நிறைவேற்றி தருவார். அதுவரை அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்பேன் என்ற உறுதிமொழியை நீ எனக்கு தர வேண்டும். அவ்வளவுதான். மற்றவற்றை எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன். நல்லது நடக்கும்.